வணக்கம். உங்க கம்பெனில ட்ரெய்னிங் எல்லாம் இன்னும் அதே பழைய ஸ்டைல்ல தான் போகுதா? அப்போ அத மாத்துறதுக்கு நேரம் வந்தாச்சு. ஒரு ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் பைலட் ப்ரோக்ராம எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வழக்கமான ட்ரைனிங் கிளாஸ் எப்படி இருக்கும்? ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு, மத்த எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருப்போம். இந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு தானே? ஆமா, வருஷக்கணக்கா நாம இதை பார்த்து பழகிட்டோம். ஆமா, இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் பேசிட்டே இருப்பாரு, ஆனா ரூம்ல பாதி பேர் கவனிக்காம தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நீண்ட லெக்சர். இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்டான உலகத்துல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, இன்னைக்கு நாம 6 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். கார்ப்பரேட் ட்ரைனிங்கோட பழைய முறைகளை ஏன் தூக்கி போடணுங்கிறதுல ஆரம்பிச்சு கத்துக்கிறதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை பார்க்கலாம். ரெடியா? முதல் விஷயம், இந்த பழைய ட்ரைனிங் மாடல்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. தகவல் ஒரே பக்கத்துல இருந்து தான் வரும், ஒன் வே டிராஃபிக் மாதிரி. இதனால இன்னைக்கு இருக்கிற சுறுசுறுப்பான கார்ப்பரேட் உலகத்துக்கு தேவையான அந்த ஒரு ஈடுபாடு, அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் சுத்தமா இல்லாம போயிடுது. இதுதான் இங்க மெயின் ப்ராப்ளமே. லிங்க்டின் ஒரு சர்வே பண்ணிருக்காங்க. அது என்ன சொல்லுது தெரியுமா? 94% ஊழியர்கள் ஒரு கம்பெனி அவங்களோட கெரியர் வளர்ச்சியில முதலீடு செஞ்சா அந்த கம்பெனில ரொம்ப நாள் இருப்பாங்களாம். அப்ப பாருங்க, நல்ல திறமையானவங்களை நம்ம கூடவே வச்சுக்க இது எவ்வளவு முக்கியம்னு. சரி, அந்த இன்வால்வ்மெண்ட் இல்லாத பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம், அதாவது தலைகீழ் வகுப்பறை. பேர்ல இருக்கிற மாதிரியே இது கத்துக்கிற முறையே தலைகீழா மாத்திடுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கலவையான கற்றல் முறை. அதாவது தியோரி மாதிரி கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் ஊழியர்கள் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நேரத்துல படிச்சு முடிச்சிடுவாங்க. கிளாஸ் நேரம் எதுக்குன்னா படிச்சத பிராக்டிஸ் பண்ணி பார்க்க, கலந்து பேச, அதுக்குதான். பாருங்க, பழைய முறையில கிளாஸ்ல லெக்சர் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் கஷ்டமான அசைன்மெண்ட்ஸ் தனியா பண்ணுவோம். ஆனா இந்த தலைகீழ் முறையில வீட்லயே வீடியோஸ் பார்த்து பாடத்தை படிச்சுட்டு கிளாஸுக்கு வந்து டீமா சேர்ந்து அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்ப்போம். கத்துக்கிறதோட ஸ்டேஜஸே இங்க தலைகீழா மாறுது. இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த விஷயத்தோட பிராக்டிக்கல் சைடுக்கு போலாம். உங்க கம்பெனில இந்த முறையை எப்படி ஒரு பைலட் ப்ரோக்ராமா செஞ்சு பார்க்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பைலட் திட்டத்தை செயல்படுத்த இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல சரியான மாடலை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, கிளாஸுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய கண்டென்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரெடி பண்ணணும். மூணாவது, கிளாஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணணும். ஸ்டெப் 1, சரியான மாடலை செலக்ட் பண்றது. இங்க 2 முக்கியமான மாடல் இருக்கு. ஒன்னு வழக்கமான மாடல். இது அடிப்படை விஷயங்களை கத்துக் கொடுக்க ரொம்ப நல்லது. அதாவது ஊழியர்கள் வீடியோஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து கிளாஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. இன்னொன்னு கலந்துரையாடல் சார்ந்த மாடல். இது கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்க்க சூப்பரா இருக்கும். இதுல டெட் டாக்ஸ் மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு வந்து கிளாஸ்ல விவாதம் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஸ்டெப், கிளாஸுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை ஒரு பாரமா பார்க்காம ஒரு ஜாலியான அனுபவமா மாத்தணும். இன்டராக்டிவ் வீடியோஸ், பாட்காஸ்ட், சின்ன குவிஸ், கேம்ஸ், ஏன் வர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன்ஸ் மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் ஆர்வமா இதுல பங்கெடுக்க வைக்கலாம். இப்போ மூணாவது ஸ்டெப், கிளாஸ் நேரத்தை எப்படி யூஸ் பண்றது. ஆக்டிவா கத்துக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்னு இந்த கோட் நமக்கு தெளிவா சொல்லுது. ஆமா, கிளாஸ் ரூம்ங்கிறது வெறும் லெக்சர் கேட்கிற இடம் இல்ல, அது ஆக்ஷனுக்கான இடம். டீம் ஒர்க்கையும் ஆழமான கற்றலையும் வளர்க்க சில பிராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இங்க இருக்கு. சக ஊழியர்களோட விவாதிக்கிறது, டீமா சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, இல்லைன்னா VR டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றது. இதெல்லாம் கற்றலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் சில தடைகள் வரதான் செய்யும். அது ரொம்ப இயல்பு. அதை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ஐடியாவை கொடுக்கும். முதல்ல வரக்கூடிய ஒரு பொதுவான சவால், மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்தும் சரி, ஊழியர்கள் கிட்ட இருந்தும் சரி, மாற்றத்துக்கு ஒரு எதிர்ப்பு வரும். இது நிறைய கம்பெனிகள்ல நம்ம பார்க்குற ஒரு பொதுவான பிரச்சனை தான். இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. எடுத்த எடுப்புல பெருசா பண்ணாம முதல்ல ஒரு சின்ன பைலட் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். அதோட ரிசல்ட்ஸ் நல்லா வரும்போது அதை நேரடியா காட்டி மாற்றத்தை எதிர்க்கிறவங்கள கூட ஈஸியா நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது முக்கியமான சிக்கல் என்னன்னா, ஊழியர்கள் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாம வர்றது. இது நடந்தா மொத்த திட்டத்தோட நோக்கமே வீணா போயிடும். இந்த ரிஸ்க குறைக்க நீங்க கொடுக்கிற கான்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சின்னதா, அதாவது பைட் சைஸ்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோங்கிறத ஆரம்பத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்லிடுங்க.
இப்போ நம்ம செஞ்ச பைலட் ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதிலிருந்து என்ன மாதிரியான உறுதியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். பைலட்டோட வெற்றியை அளக்க இந்த 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, நேரம் எவ்வளவு திறமையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2வது, ஊழியர்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. 3வது, கற்றலோட தாக்கம், அதாவது லேர்னிங் இம்பாக்ட் எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த 3 தான் நம்மளோட அளவுகோல்கள். சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் மாடல் இப்போ இருக்கிற ஒர்க் பிளேஸ் ட்ரெண்ட்ஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேலைகளோட எதிர்காலத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும்னா நம்ம டீமோட ஸ்கில்ஸை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் மாதிரி பயனுள்ள ட்ரைனிங் மாடல்ஸை ஏத்துக்கிறது மூலமா நாம இதை சாதிக்க முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இது. நாளைய உலகத்துக்கு உங்க பணியாளர்களை நீங்க எப்படி தயார்படுத்த போறீங்க? யோசிங்க.